விக்ரம் மற்றும் நந்தினியின் ஆச்சரியமான வயது இடைவெளி காதல் அத்தியாயம் -2 மாற்றத்தை ஒன்றிணைத்து ஏற்றுக்கொள்வது. அவர்களின் குடும்பங்களுக்கு இப்போது அவர்களின் உறவுக்கான விஷயம் தெரியவந்த பிறகு. விக்ரம் மற்றும் நந்தினி புதிய உறுதிப்பாட்டை உணர்ந்தனர். அவர்கள் ஒரு முக்கியமான அத்தியாயத்தை கடந்து சென்றிருந்தாலும். எதிர்கால பாதை இன்னும் நீண்டதுதான். சமூகத்தின் நிலையான பழக்கவழக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் இன்னும் சமாளிக்க வேண்டியுள்ளது என்பதை இருவரும் நன்றாகவே அறிந்திருந்தனர். ஒரு சில வாரங்கள் கழித்து நந்தினியும் விக்ரமும் ஒரு புகழ்பெற்ற தொழில் விழாவில் பங்கேற்றனர். அந்த விழாவில் நந்தினி தொழில் வாழ்க்கையில் அடைந்த சாதனைகளுக்காக கௌரவிக்கப்படவிருந்தார். அந்த நிகழ்வு மிக முக்கியமானதாக இருந்தது. ஏனெனில் நகரின் சில மிக முக்கியமான நபர்கள் அங்கு வருகை தந்திருந்தனர். மேலும் நந்தினி விக்ரமுடன் சேர்ந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள விரும்பினார். அழகாக வடிவமைக்கப்பட்ட சீரிய உடையில் நந்தினி முழு நம்பிக்கையுடன் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். விக்ரம் ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட சீருடையில் நந்தினி அருகே உயரமாக நின்று. அவனது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதியாக இருப்பதில் பெருமையாக உணர்ந்தான். எனினும் அவர்கள் கூட்டத்தின் வழியாக நடந்தபோது. சில பங்கேற்பாளர்களின் ஆர்வமான மற்றும் தீர்ப்பு சொல்கிற பார்வைகளை உணர முடிந்தது. அவர்களது வயது வித்தியாசம் பலரின் பேச்சுக்கு காரணமாக இருந்தது. நந்தினி தொடக்கத்தில் அவற்றை பொருட்படுத்தாமல். நிகழ்வின் உந்துதலுக்கும் உற்சாகத்துக்கும் மத்தியில் கவனம் செலுத்த முயன்றார். ஆனால் இரவு தொடரும் போது அந்த பார்வைகளும் நுணுக்கமான கருத்துக்களும் கடந்து செல்ல முடியாததாக மாறின. நந்தினியின் பழைய தொழில்துறை தொடர்பில் இருந்த ஒரு பெண். சற்றே கிண்டலான புன்னகையுடன் நந்தினியிடம் நெருங்கி. நந்தினி, இனியவளே, இப்போது குழந்தைகளை கவர்வதில் ஆர்வமாக இருக்கிறீர்களோ? என்று கேட்டார். விக்ரம் பக்கமாக கவனித்து கொண்டு. நந்தினியின் முகம் சற்றே கடுகுடனானது. ஆனால் அவள் தன்னிடம் உறுதியுடன் நடந்து கொண்டாள். சிலர் தரம் என்றால் என்னவென்று நன்றாக புரிந்து கொள்ளுகிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்று பதிலளித்தாள். அந்த பெண்ணின் புன்னகை சற்றே மங்கியது. அவள் தன்னுடைய வரம்பை மீறியதை உணர்ந்துவிட்டு. விரைவாக தன்னை பிரித்தொரு இடத்திற்கு சென்றுவிட்டார். இதற்கிடையே விக்ரம் அந்த உரையாடலை கேட்டு. நந்தினியின் முதுகில் சுட்டிக்காட்டுவதாக தொடுதான். நீங்கள் சீராக இருக்கிறீர்களா? என்று மெதுவாக கேட்டார். நான் சீராக இருக்கிறேன் என்று நந்தினி பதிலளித்தாள். ஆனால் அவள் குரலில் சற்று அதிருப்தி இருந்தது. நான் இத்தனை திறந்த தீர்ப்புகளை எதிர்பார்க்கவில்லை. விக்ரம் அவளது கையை பிடித்து மெதுவாக அழுத்தினான். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர்கள் நினைக்கட்டும். நம் காதலின் உண்மையை நாம்தான் அறிவோம். அதுவே முக்கியம். நந்தினி தலை ஆட்டினாள். விக்ரத்தின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து. ஆனால் அவள் உணர்வுகளை தடுக்க முடியவில்லை. அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் உறவு ஒரு பொது கவனமாகவே இருக்கும் என அவள் உணர்ந்தாள். கோடை காலம் முடிவடைந்தபோது. அதனுடைய ஒளிமிகு வண்ணங்கள் விக்ரம் மற்றும் நந்தினி தொடங்க போகும் புதிய அத்தியாயத்தை காட்டியது. கடந்த மாதங்களில் பல சவால்களும் வெற்றிகளும் நிரம்பியிருந்தாலும். இப்போது அவர்கள் தங்களது உறவின் இன்னொரு முக்கியமான படியை எடுக்க தயாராக இருந்தனர். விக்ரம் மற்றும் நந்தினி அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். மேலும் ஒரே கனவு அவர்களுக்கு உடனே தோன்றியது. அவர்கள் தங்களது வாழ்க்கையைச் செலுத்தக்கூடிய. ஒரே மனப்பான்மையோடு இருக்கும் வீடொன்றை உருவாக்க விரும்பினர். அவர்களின் சிந்தனைகளுக்குப் பிறகு ஒரு முக்கியமான முடிவிற்கு வந்தனர். ஒரே வீட்டில் சேர்ந்திருக்கும் நேரம் வந்து விட்டது. ஒரு சனிக்கிழமை மதியத்தில் அவர்கள் சாத்தியமான குடியிருப்பு களை பார்வையிட்டனர். பல பகுதிகளையும் பார்த்து அவர்கள் எதிர்காலத்தை கற்பனை செய்தனர். அழகுடன் மட்டுமல்லாமல் பயனுள்ள இடத்தை அவர்கள் எதிர்பார்த்தனர். அது தங்களது வாழ்க்கையை ஒரே இடத்தில் கலந்து கொண்டது போல் தோன்ற வேண்டியது அவசியம். பழமையான பகுதியிலுள்ள ஒரு அழகான லாப்டில். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் நந்தினியின் கண்கள் கவரப்பட்டன. திறந்த அமைப்பு, பெரிய ஜன்னல்கள் மற்றும் நவீன வசதிகள் புதிய தொடக்கத்திற்கு சரியான இடமாக தோன்றியது. நம்மை இங்கே பார்க்கிறேன் என்று நந்தினி மகிழ்ச்சியுடன் கூறினாள். இது பெரிதாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. இது நமது வீடாகலாம் என்று தோன்றுகிறது. விக்ரமும் அதே மகிழ்ச்சியுடன் தலையசைத்தான். நானும் ஒப்புக்கொள்கிறேன். இந்த இடத்தில் நிறைய தனித்துவம் உள்ளது. நமது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு இது சரியான இடமாக இருக்கலாம். மகிழும் ஆனால் அச்சமான மனப்பான்மையுடன். அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கைகளை ஒரே வீட்டில் பிணைக்கத் தொடங்கினர். இதில் சமரசம், திட்டமிடுதல் மற்றும் கடினமான உழைப்பும் தேவைப்பட்டது. இந்த நேரத்தில் விக்ரம் மற்றும் நந்தினி ஆகியோரின் பந்தம் மேலும் உறுதியானது. சிறிய விஷயங்களில் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நிறங்களை தேர்வு செய்வது, ஆசாவுகளை அடுக்குவது. மற்றும் டிசைன் தேர்வுகளை பற்றிய சிறிய தகராறுகள் கூட.
அவர்கள் ஒருவருக்கொருவர் விருப்பங்களையும் பழக்கங்களையும் சிறப்பாகக் கற்றுக்கொண்டனர். இது அவர்களை மேலும் நெருக்கமாக கொண்டு வந்தது. அவர்கள் புதிய வீட்டில் தங்களை அமைத்துக் கொண்ட பிறகு. அவர்களது உறவின் முக்கியத்தை கொண்டாட அவர்களது நெருக்கமான நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை அழைத்து ஒரு இல்ல வரவேற்பு நிகழ்ச்சி நடத்த முடிவு செய்தனர். நிகழ்ச்சியின் இரவு வந்தது மற்றும் லாப் மிக அழகாக மற்றும் வரவேற்புமிக்க இடமாக மாற்றப்பட்டது. மென்மையான விளக்குகள், சிறந்த அலங்காரம் மற்றும் சுவையான உணவுகள் இடத்தை மகிழ்ச்சியான கொண்டாட்டத்திற்கு ஏற்பாக்கியது. விழாவின் போது விக்ரம் அருகிலிருந்த அனைவரையும் பார்க்க ஒரு தருணம் எடுத்தான். நந்தினி நண்பர்களால் சூழப்பட்டு மகிழ்ச்சியோடு நிறைந்த முகத்தோடு நின்றதை பார்த்தான். இரவு மெல்ல மெல்ல முடிந்தபோது மற்றும் விருந்தினர்கள் கிளம்பத் தொடங்கியபோது. நந்தினி மற்றும் விக்ரம் தங்கள் புதிய வீட்டில் அமைதியான மூலையில் நேரம் கழித்தனர். இரவு அழகாக இருந்தது என்று நந்தினி விக்ரமின் தோளில் சாய்ந்து கூறினாள். நாம் இதைச் செய்ததை நான் மகிழ்ச்சியுடன் நினைக்கிறேன். இது நம்முடைய புதிய தொடக்கம், புதிய அத்தியாயம். விக்ரம் தனது கையை அவள் சுற்றி கொண்டான். ஆம், நாம் எடுத்துள்ள ஒவ்வொரு படிகளுக்கும் நன்றி. நம்முடைய காதல் எந்த புயலையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு வலிமையானது. குளிர்காலம் நெருங்குவதோடு விக்ரம் மற்றும் நந்தினி அவர்கள் புதிய வீட்டில் வசிப்பதற்கு ஒத்திசைவாக தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டனர். ஆரம்பத்திலிருந்த சலசலப்பு மாறி ஒரு நிலைத்தன்மை வந்தது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அமைதியான தருணங்களை மகிழ்ச்சியோடு அனுபவித்தனர். ஆனால் அவர்கள் அமைதியை ஒரு புதிய சவால் கலைக்கப் போகியது. அது அவர்களின் உறவை எதிர்பாராத வகையில் சோதனைக்கு உட்படுத்தியது. ஒரு குளிர்ந்த மாலை விக்ரம் மற்றும் நந்தினி சோபாவில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது. நந்தினிக்கு ஒரு கடிதம் வந்தது. அது ஒரு புகழ்பெற்ற வணிக அமைப்பில் இருந்து வந்தது. அவர்கள் நந்தினியை ஒரு முக்கியமான நிகழ்வில் பேச அழைத்திருந்தனர். அந்த கடிதம் நந்தினியின் தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமாக அமையக்கூடிய பேச்சை வழங்க ஒரு வாய்ப்பை விரிவாக விவரித்தது. நந்தினியின் கண்கள் கவரப்பட்டன. விக்ரம், இது நம்ப முடியாதது. அவர்கள் என்னை அவர்களின் வருடாந்திர மாநாட்டில் பேச அழைக்கிறார்கள். இது ஒரு பெரிய வாய்ப்பு. விக்ரம் புத்தகத்திலிருந்து தலை தூக்கி அவளின் மகிழ்ச்சியை பகிர்ந்தான். அது அருமை, நந்தினி. நீ இதற்காக கடினமாக உழைத்துள்ளாய். நான் உன்னை மிகவும் பெருமைப்படுகிறேன். ஆனால் நாள்கள் கடந்து சென்றபோது நந்தினியின் மகிழ்ச்சியை மன அழுத்தம் மூட ஆரம்பித்தது. மாநாடு விக்ரமின் மிக முக்கியமான மருத்துவ பரிசோதனை நடக்கவிருக்கும் வாரத்திலேயே இருந்தது. அது விக்ரம் நீண்ட நாட்களாக உழைத்துக் கொண்டிருந்த ஒரு சிறப்பு திட்டத்திற்கு தகுதியாக இருப்பதற்கான முக்கியமான பரிசோதனை. இது மிக மோசமான நேரம். விக்ரமின் பரிசோதனை அவரது தொழில்முறையில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. மேலும் அவர் தனது முழு கவனத்தை அதன் மீது செலுத்த வேண்டும். இதே நேரத்தில் நந்தினி தனது உரையை தயார் செய்வதையும். விக்ரம் தனது பரிசோதனையை எதிர்கொள்ளும் போது அவருக்கு ஆதரவை தருவதையும் சமநிலைப்படுத்த மிகவும் கஷ்டமாக உணர்ந்தாள். ஒரு மாலை அவர்கள் தங்கள் அட்டவணைகளை விவாதித்தபோது. மன அழுத்தம் அவர்களிடையே தெரிகத் தொடங்கியது. நந்தினி, இது உனக்கான ஒரு பெரிய வாய்ப்பு என்று எனக்கு தெரியும். விக்ரம் சற்றே பதற்றமுடன் கூறினான். ஆனால் இந்த பரிசோதனை எனக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. நான் எனது கவனத்தை சிதற விட முடியாது. நந்தினியின் முகம் இறுக்கமாகியது. எனக்கு தெரிகிறது, விக்ரம். ஆனால் இந்த மாநாடு எனக்காக ஒரு முறை வாழ்நாளில் மட்டும்தான் கிடைக்கும் வாய்ப்பு. அதை தவற விட வேண்டாம். எனக்கு பிடிக்கவில்லை. மேலும் இதை எல்லாம் சமநிலைப்படுத்துவது கடினமாக இருக்கிறது. பேச்சு சூடுபிடித்தது. இவை நிகழ்வுகள் பற்றிய பிரச்சனை மட்டுமல்ல. ஒருவரையொருவர் நிராசைப்படுத்தும் பயமும் ஏற்பட்டது. உறவின் மீது இதனால் ஏற்படும் அழுத்தத்தை உணர்ந்து. விக்ரம் ஒரு காலடி பின்னடம்தான். நாம் இதை சமநிலைப்படுத்த ஒரு முறையை தேட வேண்டியிருக்கும். நாமிருவரும் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளோம். மேலும் உண்மையில் முக்கியமாய் இருப்பதை நாம் மறந்து விட வேண்டாம். நந்தினியும் தலையசைத்தாள். அவளுடைய முகபாவம் மென்மையானது. நீ சரியாக சொல்கிறாய். நான் அழுத்தத்தை மேலும் கூட்டியதற்கு மன்னிக்கவும். நான் உனக்காக இருக்க விரும்புகிறேன். ஆனால் இப்போதே இதற்கான வாய்ப்பில் முழுமையாக கவனம் செலுத்தவும் வேண்டும். அவர்கள் இந்த நிலையை புதிய பார்வையோடு அணுக முடிவு செய்தனர். விக்ரம் தனது படிப்பு அட்டவணையை நிர்வகித்தான். நன்றாக தயாராக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டான். அதே சமயம் நந்தினியும் தனது உரை திட்டங்களைச் சரியாக அமைத்தாள். மாநாட்டு நாள் வந்தது. மேலும் நந்தினி மிகுந்த எதிர்பார்ப்புடன் நிரம்பிய கூட்டத்தின் முன் நின்றாள். அவள் பேசினபோது மிகுந்த நிறைவு மற்றும் அதிகார உணர்வு இருந்தது. மாநாடு மிகவும் சிறப்பாக நடந்தது. மேலும் நந்தினியின் பேசுதல் பெரிதும் பாராட்டப்பட்டது. அந்த நாளின் பிற்பகலில் விக்ரமின் பரிசோதனை நடைபெற்றது. சற்றே பதற்றத்துடனும் ஆனாலும் உற்சாகத்துடனும்.
பரிசோதனை எளிமையாக நடந்து முடிந்தது. மேலும் விக்ரம் ஒரு நிம்மதியும் நம்பிக்கையுடனும் வெளியே வந்தான். அந்த மாலை அவர்கள் இருவரும் தங்கள் வெற்றியை கொண்டாட சந்தித்தனர். இருவரும் மிகவும் சோர்வாக இருந்தாலும் வெற்றிக்கு பிற்பட்ட மகிழ்ச்சியில் மிதந்தனர். நான் உன்னை மிகவும் பெருமைப்படுகிறேன் விக்ரம். நந்தினி அவனை அணைத்துக் கொண்டபோது கூறினாள். நீ இன்று அருமையாக செய்தாய். விக்ரம் சிரித்தான் அவளை நெருக்கமாக வைத்துக்கொண்டு. நீயும் மாநாட்டில் அபாரம் செய்தாய். நம்முடைய சவால்களை சமாளித்து இன்னும் ஒருவருக்காக இருப்பதற்காக நான் நம்மை பெருமைப்படுகிறேன். அவர்களின் கொண்டாட்டம் எளிதானதும் அர்த்தமுள்ளதுமாக இருந்தது. நன்றி மற்றும் பாசம் நிறைந்திருந்தது. இவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் நம்முடைய உறவை மேலும் வலுப்படுத்தியவை. வசந்தகாலம் கோடைக்காலமாக மாறியதும் விக்ரம் மற்றும் நந்தினி அவர்கள் வாழ்க்கையில் அமைதியான ஓர்நிலையை அனுபவித்தனர். அவர்களின் வாழ்க்கை ஒரேதடியில் சென்று கொண்டிருந்தது. மேலும் அவர்கள் தங்கள் வீட்டின் சின்னச்சின்ன மகிழ்ச்சிகளில் மகிழ்ந்தனர். ஆனால் அவர்கள் அமைதியான வாழ்க்கையை ஒரு எதிர்பாராத வருகையாளர் கலைத்தார். அவர் அவர்களிடமே நெகிழ்ச்சிகள் மற்றும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை கொண்டு வந்தார். ஒரு வெயிலான மதியம் விக்ரம் வீட்டில் இருந்து வேலை பார்த்து கொண்டிருந்தபோது. நந்தினி தங்கள் புதிய தோட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் கதவழி மணி அடிக்கப்பட்டது. நந்தினி கதவை திறந்தபோது 40களின் முதலில் உள்ள ஒரு நன்கு உடையணிந்த பெண் வெளியே நின்று கொண்டிருந்தார். அந்த பெண்ணின் சீரிய நிலைப்பாடு அவருடைய உள்மனதின் குழப்பத்தை வெளிப்படுத்தியது. வணக்கம். அந்த பெண் காத்திருந்து ஒரே நேரத்தில் சிரித்தார். நான் மீரா விக்ரமின் முன்னாள் மனைவி. நான் உள்ளே வரலாமா? நந்தினியின் இதயம் ஒருசரியாக தடுக்கியது. விக்ரம் மீரா பற்றி சில முறை கூறியிருந்தான். ஆனால் அவர்களை இருவரையும் சந்திக்க வாய்ப்பு இதுவரை கிடைக்கவில்லை. மீராவை நேரில் பார்த்ததும் அவரது எதிர்பாராத வருகை நந்தினிக்கு சற்றே திசைமாறிய உணர்வுகளை ஏற்படுத்தியது. சரி. நந்தினி தன்னை கட்டுக்குள் வைத்துக்கொண்டு அமைதியான குரலில் பதிலளித்தாள். உள்ளே வாங்க. மீரா வீட்டிற்குள் நுழைந்ததும் நந்தினி அவருக்கு ஒரு இடத்தை நிச்சயமாகச் செய்தாள். நெருக்கமான சூழல் நிலவியது. மேலும் நந்தினி நிலைமை மிகவும் கஷ்டமானது என்று உணர்ந்தார். நந்தினி விக்ரமுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்து மீண்டும் மீராவுடன் உட்கார்ந்தார். விக்ரம் விரைவில் வருவார். நந்தினி கூறினாள். ஒரு தண்ணீர் கண்ணாடியை மீராவுக்கு தரும் போது. உங்களுக்கு வேறு எதையாவது வேண்டும் என விரும்புகிறீர்களா? மீரா தலையசைத்து அறையின் சுற்றிலும் வைக்கப்பட்டுள்ள புகைப்படங்கள் மற்றும் அலங்காரங்களை சுமூகமாக பார்த்தார். வேண்டாம் நன்றி. நான் விக்ரமிடம் பேச வேண்டும். அதற்காக வந்துள்ளேன். விக்ரம் வரும்போது அவர் ஆச்சரியப்பட்டாலும் அமைதியாக இருந்தார். அவர் மீராவை மரியாதையுடன் வரவேற்று நந்தினி பக்கம் திரும்பி ஒரு உற்சாகமான சிரிப்பை கொடுத்தார். பின்னர் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டார். நான் உன்னை இங்கே பார்க்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. விக்ரம் சொன்னான். நீ என்னதான் செய்ய வருகிறாய்? மீரா ஒரு ஆழமான மூச்சு எடுத்து உணர்ச்சியால் நிரம்பிய குரலில் பேசத் தொடங்கினார். நான் இப்போது வந்ததற்காக வருந்துகிறேன். ஆனால் சில விஷயங்களை நேரில் விளக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். இது என் மனதில் நீண்ட நாட்களாக கிடந்தது. விக்ரம் கவனமாக அவரை எதிரொலித்தார். கேள்விக்கூடலாக அவரை பார்த்து கொண்டிருந்தார். நான் சில தனிப்பட்ட பிரச்சனைகளை சமாளித்து வருகிறேன். சமீபத்தில் நம்முடைய கடந்த காலத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து வருகிறேன். மீரா தொடங்கினாள். நான் உனக்கு மன்னிப்பு கூற வேண்டும். நாங்கள் திருமணமாக இருந்தபோது நான் பல நேரங்களில் அநியாயமாக நடந்து கொண்டேன். நம் உறவுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. என் சொந்த தேவைகளை மட்டுமே கவனித்தேன். விக்ரம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவரது முகத்தில் சலனமில்லாத முகபாவம் இருந்தது. நந்தினியும் அமைதியாக இருந்தாள். இந்த பேச்சு முக்கியமாயிருப்பதை உணர்ந்து. நான் உன் வாழ்க்கையை குழப்ப விரும்பவில்லை. உனக்கு எதையும் கேட்க வந்ததில்லை. மீரா தொடர்ந்தார். நான் எனது தவறுகளை ஏற்றுக்கொண்டு கடந்த காலத்தை நிச்சயமாகச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். எது நடந்தாலும் அதை நிவர்த்திக்க வேண்டிய நேரம் இது என்று உணர்ந்தேன். அறையில் மௌனம் நிலவியது. பிறகு விக்ரம் பேச ஆரம்பித்தார். நீ இவ்வளவு நேரம் கழித்து இதை நேரில் சொன்னது நன்றாகவே தெரிகிறது. அதற்காக நன்றி. ஆனாலும் நான் அந்த கடந்த காலத்தை விட்டுவிட்டேன். இப்போதைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மீராவுக்கு சற்றே நிம்மதியானபடி தெரிந்தது. நான் அதை கேட்க மகிழ்ச்சி. என் இதயத்தில் இருந்த குற்றவுணர்ச்சியை போக்கிக் கொண்டதற்கு நான் வந்தேன். பேச்சு பிறகு சாதாரண விஷயங்களை நோக்கி மாறியது. விக்ரம் மற்றும் மீரா தங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டனர். நந்தினி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த உரையாடலை மதித்து அதே சமயம் பல உணர்வுகளை அடக்கிக் கொண்டிருந்தார். நேரம் கடந்து மீரா எழுந்து நன்றி கூறி புறப்பட்டுச் சென்றார். உங்களுக்கு இருவருக்கும் சிறந்த வாழ்த்துகள் என்றார். விக்ரம் மற்றும் நந்தினி அவரை கதவின் வரை அனுப்பி வைத்தனர்.
மீரா சென்ற பிறகு நந்தினி விக்ரமிடம் கண்ணோரம் பார்த்தாள். கவலையுடன் கேட்க, நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று நந்தினி மெதுவாக கேட்டாள். விக்ரம் சற்றே தலை அசைத்து, எது நடந்தாலும் அது இறுதியில் நல்லது. அந்த பகுதியில் அடைப்புகளை பெறவில்லை என்று உணர்ந்தேன் என்று ஆழமான மூச்சை எடுத்து சொன்னான். நந்தினி அவனின் கையை பிடித்து, நான் உன்கூடவே இருப்பேன் விக்ரம். நாமிருவரும் எதையாவது எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதையும் சமாளிப்போம் என்று ஆறுதல் கூறினாள். விக்ரம் நன்றி தெரிவித்தபடி அவளை அருகில் தழுவினான். அந்த மாலை இரவு வரை இருவரும் தங்கள் வாழ்க்கையைப் பற்றி பேசிக்கொண்டனர். கோடை ஒரு மிருதுவான வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. மேலும் இலைகள் தங்கம் மற்றும் அம்பர் நிழல்களாக மாறியது. விக்ரமும் நந்தினியும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தழுவினர். அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் மூலம் அவர்களது உறவு வலுப்பெற்றது. மேலும் அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை ஒன்றாக கட்டியெழுப்ப ஆர்வமாக இருந்தனர். ஒரு நாள் அவர்கள் தங்கள் பால்கனியில் நிதானமாக காலை உணவை அனுபவித்துக் கொண்டிருந்தபோது. விக்ரம் சில உற்சாகமான செய்திகளை பகிர்ந்து கொண்டார். நந்தினி, எனக்கு ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் ஆராய்ச்சி திட்டத்தில் பதவி கிடைத்துள்ளது. இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் அது வேறு நகரத்திற்கு இடம்பெயர்வதை அர்த்தப்படுத்துகிறது. நந்தினி நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இது நம்ப முடியாதது விக்ரம். இதை நீங்கள் எவ்வளவு எதிர்பார்த்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நகர்வது என்பது நமக்கு ஒரு பெரிய மாற்றம். இதில் என்ன இருக்கும் என்று யோசித்தீர்களா? விக்ரம் தலையசைத்தார். முகத்தில் உற்சாகமும் கவலையும் கலந்திருந்தது. நான் அதைப் பற்றி நிறைய யோசித்தேன். இது எனது தொழில் வாழ்க்கைக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஆனால் நாங்கள் இங்கு கட்டியெழுப்பிய அனைத்தையும் விட்டுவிடுவதாகும். எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் நான் உங்களிடம் அதைப் பற்றி பேச விரும்பினேன். நந்தினி செய்தியைச் செயலாக்க சிறிது நேரம் எடுத்துக்கொண்டாள். அவள் விக்ரமுக்காக சிலிர்ப்பாக இருந்தாள். ஆனால் அவர்களது வாழ்க்கையின் தாக்கங்கள் பற்றியும் அறிந்திருந்தாள். உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் விக்ரம். இந்த வாய்ப்புக்கு நீங்கள் தகுதியானவர். ஆனால் ஒரு புதிய நகரத்திற்குச் செல்வது எங்கள் இருவருக்கும் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். இது உங்கள் வேலை, எனது வணிகம் மற்றும் பொதுவாக எங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பதைப் பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். விக்ரம் அவள் கையை எடுத்துக்கொண்டு டேபிளை எட்டினான். இது நிறைய கருத்தில் கொள்ள வேண்டியது என்று எனக்கு தெரியும். நீங்கள் இருந்தால் இந்த நடவடிக்கையை எடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த முடிவை எடுக்க வேண்டும். இது எங்கள் இருவருக்கும் சரியான நடவடிக்கை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விக்ரமின் கருணையை பாராட்டி சிரித்தாள் நந்தினி. நன்மை தீமைகளை எடை போடுவோம். இது எனது வணிகத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் என்ன மாற்றங்களைச் செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் இது சரியான தேர்வு என்று நாங்கள் இருவரும் ஒப்புக்கொண்டால் நான் உங்களுக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறேன். அடுத்த சில வாரங்களில் விக்ரம் மற்றும் நந்தினி இருவரும் தங்கள் விருப்பங்களை மதிப்பீடு செய்ய ஒன்றாக வேலை செய்தனர். அவர்கள் புதிய நகரத்தை ஆராய்ந்தனர். சாத்தியமான சுற்றுப்புறங்களை ஆராய்ந்தனர் மற்றும் நந்தினியின் வணிகத்தை எவ்வாறு மாற்றியமைக்கலாம் அல்லது இடமாற்றம் செய்யலாம் என்று கருதினர். ஆதரவையும் நுண்ணறிவையும் வழங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்தும் அவர்கள் ஆலோசனையை பெற்றனர். செயல்முறை முழுவதும் அவர்களின் பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் இலக்குகள் முன்னெப்போதையும் விட வலுவானவை என்பதை கண்டுபிடித்தனர். அவர்கள் தங்கள் அச்சங்கள் மற்றும் நம்பிக்கைகளைப் பற்றி வெளிப்படையாக தொடர்பு கொண்டனர். மேலும் இந்த நடவடிக்கையின் சிக்கல்களின் மூலம் பணிபுரிவது அவர்களின் தொடர்பை ஆழமாக்குவதை அவர்கள் கண்டறிந்தனர். ஒரு மாலை அவர்கள் ஒன்றாக அமர்ந்து தங்கள் திட்டங்களைப் பற்றி விவாதித்தபோது. நந்தினி விக்ரமை உறுதியுடன் பார்த்தாள். இந்த மாற்றத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். நாங்கள் ஒரு வலுவான அடித்தளத்தை ஒன்றாக கட்டியுள்ளோம். மேலும் எங்கள் வழியில் வரும் அனைத்தையும் நாங்கள் கையாள முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த நடவடிக்கை உங்கள் வாழ்க்கைக்கு சரியான படியாக இருந்தால் அது எங்களுக்கு சரியான படியாகும். விக்ரம் சிரித்துக்கொண்டே நன்றியுணர்வும் அன்பும் பெருகியது. நாங்கள் ஒரே பக்கத்தில் இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு முக்கியமானது. ஆனால் மிக முக்கியமானது நாம் அதை ஒன்றாக எதிர்கொள்வதுதான். அவர்கள் எடுத்த முடிவுடன் அவர்கள் நடவடிக்கைக்கு தயாராக தொடங்கினர். அவர்கள் தங்கள் உடைமைகளை மூட்டை கட்டி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் விடைபெற்று. புதிய நகரத்திற்கு தங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான செயல்முறையை தொடங்கினர். ஏக்கம் மற்றும் எதிர்பார்ப்புகளின் தருணங்களால் அது உற்சாகமாகவும் கசப்பாகவும் இருந்தது. நகரும் நாள் நெருங்கியதும் அவர்கள் தங்கள் பயணத்தைப் பற்றி சிந்திக்க சிறிது நேரம் எடுத்துக் கொண்டனர். அவர்கள் தங்கள் வீட்டில் உருவாக்கிய நினைவுகளை நினைவு கூர்ந்தபடி தங்கள் பழைய சுற்றுப்புறத்தின் வழியாக ஓட்டினார்கள்.
இவை அனைத்திற்கும் ஆதரவாக இருந்ததற்கு நன்றி. என்று விக்ரம் கூறியது அவரது குரலில் உணர்ச்சிவசப்பட்டது. இது எளிதான முடிவு அல்ல என்று எனக்குத் தெரியும். ஆனால் நாங்கள் இதை ஒன்றாகச் செய்கிறோம் என்பதே எனக்கு எல்லாமே அர்த்தம். நந்தினி அவன் கையை அழுத்தினாள். அவள் கண்கள் உணர்ச்சியில் மூழ்கின. உன் பக்கமே தவிர வேறு எங்கும் நான் இருக்க விரும்பவில்லை. நாங்கள் ஏற்கனவே பலவற்றைச் சந்தித்திருக்கிறோம். இது எங்கள் பயணத்தில் மற்றொரு சாகசம். நகரும் நாளில் அவர்கள் தங்கள் புதிய நகரத்தை வந்தடைந்தனர். உற்சாகமும் சோர்வும் கலந்து வரவேற்றனர். புதிய அபார்ட்மெண்ட் அவர்களுக்காக காத்திருந்தது. அவர்கள் குடியேறுவதற்கான செயல்முறையை தொடங்கினர். காலி இடத்தை தங்கள் புதிய வீடாக மாற்றுவதில் மகிழ்ச்சியை கண்டனர். அவர்கள் தங்கள் உடைமைகளை அவிழ்த்து ஏற்பாடு செய்தபோது. அவர்கள் எதிர்கால நம்பிக்கைகளைப் பற்றி பேசினர். அவர்கள் புதிய அனுபவங்கள் வாய்ப்புகள் மற்றும் சவால்களை கற்பனை செய்தனர். மேலும் அவர்கள் நோக்கம் மற்றும் தொடர்பின் புதுப்பிக்கப்பட்ட உணர்வை உணர்ந்தனர். அவர்களின் புதிய நகரத்தில் அவர்கள் ஒன்றாக ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கத் தொடங்கினர். அந்த பகுதியை ஆராய்ந்து புதிய நபர்களைச் சந்தித்தனர். நந்தினி தனது வணிகத்தை புதிய இதத்திற்கு மாற்றியமைக்க புதிய வழிகளை கண்டுபிடித்தார். மேலும் விக்ரம் தனது ஆராய்ச்சி திட்டத்தை ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் தொடங்கினார். இந்த நடவடிக்கை ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாக இருந்தது. ஆனால் இது ஒருவருக்கொருவர் தங்கள் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தியது. அவர்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டனர். அவர்களின் அன்பும் கூட்டாண்மையும் அடுத்து வரும் எந்த விஷயத்திலும் அவர்களை வழிநடத்தும் என்பதை அறிந்தனர். நாட்கள் வாரங்களாகவும் மாதங்களாகவும் மாற. விக்ரமும் நந்தினியும் தங்கள் புதிய வாழ்க்கையை நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் தொடர்ந்து தழுவினர். அவர்களின் பயணம் வெகு தொலைவில் இருந்தது. ஆனால் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும். அவர்கள் காதல் சாகசம் மற்றும் முடிவற்ற சாத்தியக்கூறுகள் நிறைந்த எதிர்காலத்தை உருவாக்குவதை அவர்கள் அறிந்தார்கள். அவர்கள் தங்கள் புதிய நடைமுறைகளில் குடியேறியபோது. அவர்கள் ஒன்றிணைந்த தருணங்களையும் அவர்களின் அசைக்க முடியாத பிணைப்பிலிருந்து அவர்கள் பெற்ற வலிமையையும் நேசித்தார்கள். முன்னால் என்ன சவால்கள் இருந்தாலும் நம்பிக்கையும் அன்பும் நிரம்பிய இதயங்களோடு. பக்கபாலமாக அவற்றை எதிர்கொள்ள அவர்கள் தயாராக இருந்தனர். புதிய நகரம் துடிப்பாகவும் வாக்குறுதிகள் நிறைந்ததாகவும் இருந்தது. மேலும் விக்ரம் மற்றும் நந்தினி அவர்களின் புதிய சூழலுக்கு ஏற்றவாறு. அதன் சாத்தியக்கூறுகளை ஆராயத் தொடங்கினர். இந்த நடவடிக்கை அவர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு புதிய வழிகளை திறந்து விட்டது. மேலும் அவர்கள் அதைச் சிறப்பாக பயன்படுத்துவதில் உறுதியாக இருந்தனர். ஒரு மிருதுவான இலையுதிர்கால பிற்பகல். நந்தினி தனது வீட்டு அலுவலகத்தை அமைப்பதில் இருந்து ஓய்வு எடுத்து உள்ளூர் சமூகத்தை ஆராய முடிவு செய்தார். கலகலப்பான சூழல் மற்றும் தனித்துவமான சலுகைகளுக்கு பெயர் பெற்ற உழவர் சந்தையைப் பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்தாள். சாகச உணர்வுடன் சந்தை என்ன வழங்குகிறது என்பதை கண்டறிய அவள் புறப்பட்டாள். சந்தையில் நந்தினி விற்பனையாளர்களின் பன்முகத்தன்மை மற்றும் உள்ளூர் சமூகத்தின் அரவணைப்பு ஆகியவற்றால் தாக்கப்பட்டார். புதிய பொருட்கள் கைவினை பாலாடைக்கட்டிகள் மற்றும் கைவினைப் பொருட்களால் நிரப்பப்பட்ட ஸ்டால்களில் அவள் அலைந்து திரிந்தாள். அவள் விற்பனையாளர்களுடன் அரட்டையடித்து. உள்ளூர் சுவையான உணவுகளை மாதிரியாக எடுத்துக் கொண்டபோது. புதிய நகரத்திற்கு சொந்தமான உணர்வை அவள் உணர்ந்தாள். ஸ்டால்களுக்கு மத்தியில் நந்தினி கையால் செய்யப்பட்ட நகைகளை விற்கும் சாவடியை கண்டாள். விற்பனையாளர் கிளாரா என்ற நட்புப் பெண் அவளை அன்பான புன்னகையுடன் வரவேற்றார். வரவேற்கிறேன். தயங்காமல் சுற்றிப் பாருங்கள் என்று கிளாரா கூறினார். இங்கே உள்ள அனைத்தும் உள்நாட்டில் செய்யப்பட்டவை. நந்தினி நகைகளை ரசித்து கிளாராவுடன் உரையாடினாள். அவர்கள் உள்ளூர் கைவினை காட்சியை பற்றி விவாதித்தனர். மேலும் நந்தினி தனது சொந்த தொழிலை குறிப்பிட்டார். கிளாரா ஆர்வமாக இருந்தார். மேலும் நந்தினி தனது தயாரிப்புகளை காட்சிப்படுத்த சந்தையில் ஒரு சாவடியை அமைப்பதை பரிசீலிக்குமாறு பரிந்துரைத்தார். சமூகத்துடன் இணைவதற்கும் உங்கள் பிராண்டை அங்கே பெறுவதற்கும் இது ஒரு சிறந்த வழியாகும். என்று கிளாரா கூறினார். கூடுதலாக இது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. நந்தினி யோசனையில் ஆர்வமாக இருந்தார் மற்றும் ஆலோசனைக்கு கிளாராவுக்கு நன்றி தெரிவித்தார். விக்ரமுடன் வாய்ப்பை பற்றி விவாதிக்க ஆர்வத்துடன் உற்சாக உணர்வோடு வீடு திரும்பினாள். அன்று மாலை இரவு உணவிற்கு பிறகு நந்தினி விக்ரமுடன் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். நான் இன்று உழவர் சந்தையில் ஒரு அற்புதமான பெண்ணைச் சந்தித்தேன். அங்கே ஒரு சாவடியை அமைப்பது பற்றி பரிசீலிக்குமாறு அவர் பரிந்துரைத்தார். எனது வணிகத்தை சமூகத்திற்கு அறிமுகப்படுத்த இது ஒரு சிறந்த வழியாகும். விக்ரம் ஆர்வத்துடன் தலையசைத்து கவனத்துடன் கேட்டான். இது ஒரு சிறந்த யோசனை போல் தெரிகிறது. உங்கள் வணிகத்தை நெட்வொர்க் செய்யவும் விரிவுபடுத்தவும் இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். விக்ரமின் ஆதரவை பாராட்டி சிரித்தாள் நந்தினி.
உள்ளூர் சமூகத்தில் என்னை ஒருங்கிணைக்க இது ஒரு சிறந்த வழியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சாவடியை அமைக்க எனக்கு உதவுவது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள். விக்ரம் சிரித்துக்கொண்டே நிச்சயமாக. நான் உதவ மகிழ்ச்சியாக இருப்பேன். ஒரு திட்டம் செய்வோம். அடுத்த சில வாரங்களில் நந்தினி சந்தையில் அறிமுகமானார். விக்ரம் சாவடியை அமைப்பதற்கும் காட்சியை ஒழுங்குபடுத்துவதற்கும் தளவாடங்களுக்கு உதவுவதற்கும் உதவினார். இந்த செயல்முறை அவர்களை மேலும் நெருக்கமாக்கியது. மேலும் அவர்கள் ஒரு குழுவாக வேலை செய்வதை மகிழ்ந்தனர். சந்தையின் நாள் வந்தது. நந்தினிக்கு உற்சாகமாகவும் பதட்டமாகவும் இருந்தது. அவர் தனது சாவடியை அமைக்கும்போது உள்ளூர் விற்பனையாளர்களின் நட்பு முகங்களையும் சந்தையின் கலகலப்பான சூழலையும் கவனித்தார். விக்ரம் அவள் பக்கத்தில் நின்று ஊக்கத்தையும் ஆதரவையும் அளித்தான். நாள் முழுவதும் நந்தினி வாடிக்கையாளர்களுடன் உரையாடினார். நேர்மறையான கருத்துக்களைப் பெற்றார் மற்றும் மதிப்புமிக்க இணைப்புகளை உருவாக்கினார். இந்த அனுபவம் பலனளிக்கிறது மற்றும் உற்சாகமாக இருந்தது. மேலும் அவள் வேலையில் ஒரு புதிய நோக்கத்தை உணர்ந்தாள். மார்க்கெட் நெருங்க நெருங்க நந்தினியும் விக்ரமும் களைப்பாக இருந்தாலும் திருப்தியாக தங்கள் சாவடிகளை கட்டிக்கொண்டார்கள். அன்றைய நிகழ்வுகள் மற்றும் அவர்களின் புதிய நகரத்தில் அவர்கள் அடைந்த முன்னேற்றம் குறித்து அவர்கள் பிரதிபலித்தனர். நாங்கள் இதைச் செய்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் என்று நந்தினி சொன்னாள். அவள் கண்கள் உற்சாகத்துடன் பிரகாசிக்கின்றன. இது ஒரு பெரிய வெற்றி. நான் உண்மையில் சமூகத்துடன் இணைந்திருப்பதாக உணர்கிறேன். விக்ரம் அவளைச் சுற்றிக் கொண்டு சிரித்தான். இன்று நீங்கள் ஒரு அற்புதமான வேலை செய்தீர்கள். இந்த நடவடிக்கையை எடுத்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன். இந்த நகரத்தில் நிறைய சலுகைகள் உள்ளன என்பது தெளிவாகிறது. மேலும் நீங்கள் ஏற்கனவே உங்கள் முத்திரையை பதித்து வருகிறீர்கள். சந்தையில் அவர்களின் வெற்றிகரமான நாள் நந்தினியின் வணிகத்திற்கும் புதிய நகரத்தில் அவர்களின் வாழ்க்கைக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தை குறித்தது. அவர்கள் தங்களுக்கு முன்னால் உள்ள வாய்ப்புகளை ஆராய்ந்து தழுவிக்கொண்டே இருந்ததால். அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் மற்றும் அவர்கள் ஒன்றாக அடைந்து கொண்டிருந்த வளர்ச்சியில் மகிழ்ச்சியை கண்டனர். இயற்கை காட்சியின் மாற்றம் மற்றும் அவர்கள் எதிர்கொண்ட புதிய சவால்கள் அவர்களின் பிணைப்பை பலப்படுத்தியது. அவர்கள் ஏற்ற தாழ்வுகளின் மூலம் ஒருவரையொருவர் ஆதரித்து. தங்கள் பயணத்தில் ஆறுதலையும் உற்சாகத்தையும் கண்டனர். இலையுதிர் காலம் குளிர்காலமாக மாறியது. விக்ரமும் நந்தினியும் தங்கள் புதிய நடைமுறைகளில் குடியேறினர். அவர்கள் அந்தந்த முயற்சிகளில் நிறைவை கண்டனர். அவர்கள் தொடர்ந்து நகரத்தை ஆராய்ந்து. புதிய அனுபவங்களை அனுபவித்து. தங்கள் பகிரப்பட்ட கனவுகளை பிரதிபலிக்கும் வாழ்க்கையை உருவாக்கினர். அவர்களின் காதல் அவர்களின் பயணத்தின் மூலக்கல்லாக இருந்தது. மாற்றங்கள் மற்றும் நிச்சயமற்ற நிலையில் அவர்களை வழிநடத்தியது. அவர்கள் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடனும் சாகச உணர்வுடனும் எதிர்கொண்டனர். எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் ஒன்றாக எதிர்கொள்வார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். தங்கள் நிலையான அன்பு மற்றும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் ஒன்றுபட்டனர். விக்ரம் மற்றும் நந்தினியின் ஆச்சரியமான வயது இடைவெளி காதல் அத்தியாயம் -3 தொடரும்.